தனுசு ராசியா இருக்கீங்க அல்லது தனுசு லக்னமாக இருக்கீங்கன்னாக்க உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் இப்படிப்பட்டவரா என்ற தலைப்புல இந்த பதிவு பார்க்க போறோம். 7ஆம் பாவகம் என்பது கலஸ்திரஸ்தானம். அப்போ இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் அறிவுபூர்வமானவராக இருப்பாரு, அறிவார்ந்த செயல்களில் ஈடுபடக்கூடியவராக இருப்பாரு. கொஞ்சம் சந்தேகம் இருக்கும், எதையும் எடுத்த உடனே நம்பிட மாட்டார். எல்லாத்தையுமே கூகுள்ல சர்ச் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டு தான் நம்புவாரு. அதே போல ராஜதந்திரம் இருக்கும், புத்திசாலியாக இருப்பாரு, நிறைய பேசுவார், நகைச்சுவையா கூட பேசுவாரு, பேச்சை ரசிக்கலாம். அதே போல பார்ப்பதற்கு நல்ல தோற்றப்பொழிவு இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே தொடர்ந்து ஈடுபட மாட்டார், புதுமையை விரும்புவார். அதாவது சலிப்பு ஏற்படாம பாத்துக்குவார். புதிய இடங்களுக்கு போறதும் புதிய விஷயங்களை கத்துக்கிறதுலயும் அதிக ஆர்வம் இருக்கும். ஒரு கௌரவமான குடும்பத்திலிருந்து வாழ்க்கை துணைவர் அமைவார். தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் இந்த 7ஆம் பாவகம் என்பது புதனுடைய ஆட்சி வீடுன்றதுனால வாழ்க்கை துணைவரால் ஆதாயங்களும் வரும். வேலைக்கு போகக்கூடிய பெண்ணாகவும் படித்த பெண்ணாகவோ அல்லது படித்த மாப்பிள்ளையாகவோ அவரால் ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்போ கண்டிப்பாக உண்டு. இந்த தனுசுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் ஈகோ இருக்கும், அவருக்கும் கொஞ்சம் ஈகோ இருக்கும். தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் கோபம், டென்ஷன் இருக்கும். எதையும் வெளிப்படையா பேசிட்டாலையும் இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் வெளிப்படையா பேச மாட்டாங்க.